புத்திசாலிகளிடம் இருக்கும் அந்த 5 ரகசியங்கள் என்ன? முதலாவது, நிலை முக்கியம். எல்லா மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில தவறுகளை விட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு தவறை விட்டு விட்டால் அவன் முட்டாள், சோம்போரி, இப்படி எல்லாம் திட்டுவார்கள். ஆனால் புத்திசாலி மனிதர்கள் அவருடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள பார்ப்பார்கள். தவறு செய்திருக்கிறார், அந்த தவறுக்கு காரணம் என்ன என்று புத்திசாலி மனிதர்கள் தேடுவார்கள். இப்போ ஒரு இளைஞன் களவெடுத்து விட்டான். அந்த இளைஞனை பிடித்து அவனை அடித்து திட்டி அவனுடைய குடும்பத்தை போட்டு திட்டி இப்படி எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த சிறுவன் களவெடுத்ததற்கு காரணம் என்ன என்று யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? அந்த இளைஞனின் சிச்சுவேஷன் என்ன? சில வேளை தனது வறுமை காரணமாக அவன் களவெடுத்திருக்கலாம். தனது தங்கையை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணமாக அவன் களவெடுத்திருக்கலாம். ஸோ அவனுடைய சிச்சுவேஷன், அவனுடைய நிலை அப்படி இருக்கின்றது. இப்படித்தான் புத்திசாலி மனிதர்கள் சிந்திப்பார்கள். எப்பவும் மனிதர்கள் குற்றவாளிகள் இல்லை, அவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கப்படலாம். இன்றைக்கு ஒருவர் கோவமா இருக்கின்றார், டென்ஷனா இருக்கின்றார். அதற்கு காரணம் என்ன? அவர் ஒரு முட்டாள் என்பதுதான் காரணமா? இல்லை, அவருடைய சிச்சுவேஷன், அவருடைய நாள், இந்த நாள் சரியில்லாம இருக்கின்றது. அதன் காரணமாக அவர் கோவப்படலாம். இரண்டாவது விஷயம், அவசரப்படாதீங்க, கவனியுங்க. உளவியலாளர் டேனியல் கேன்மன் எமது மூளைக்குள் 2 சிஸ்டம் இருக்கு என்று கூறுகின்றார். இந்த முதலாவது சிஸ்டம் எப்படி இயங்கும் என்றால், நாங்க எல்லா விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்வோம். சில விஷயங்களை ஒரு ருட்டீனில் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். காலை எழும்புறது, பல்லு திட்டுவது, கார் ஓடுவது, எப்போ பிரேக் அமர்த்தணும், ஸ்டேரிங்கை எப்படி திருப்பணும் என்றெல்லாம் எங்களுடைய மூளைக்கு தெரியும். அது சிஸ்டம் 1. சிஸ்டம் 1 என்ன செய்யும் என்றால், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அப்படியே செய்து கொண்டே இருப்போம் என்று. இரண்டாவது சிஸ்டம் என்ன செய்யும் என்றால், அவசரப்படாது, எல்லா விஷயங்களையும் வடிவம் கவனித்து ஆறுதலா முடிவை எடுக்கும். பெரும்பாலுமான நேரங்களில் சிஸ்டம் 1 தான் எமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கு. எமது வாழ்க்கையில அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விடுவோம், அவசரப்பட்டு மற்ற மனிதர்களை திட்டி விடுவோம். இதெல்லாம் எங்களுடைய அந்த சிஸ்டம் 1 இருக்கு. சிஸ்டம் 1 தேவைதான், ஆனால் சில நேரங்களில் சிஸ்டம் 1 சேர்ந்து சிஸ்டம் 2 நமக்கு தேவை. புத்திசாலி மனிதர்கள் சிஸ்டம் 2 நன்றாக பாவிப்பார்கள். சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றால் நான் கவனிக்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு காரணம் என்ன? அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கமும் பார்க்க வேண்டும். இப்படி செய்வதுதான் அந்த சிஸ்டம் 2 வேலை. ஒரு 4 பேரோட நான் கதைத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் பெரிதாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவர்கள் என்ன கதைக்கிறார்கள் என்பதை நான் நன்றாக கவனிப்பேன். எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்த பின்பு அதற்கு பிறகு என்னுடைய கருத்து என்ன என்று நான் கூறுவேன். தத்துவ ஞானிகளை எடுத்தால் கூட அவர்களும் எல்லா விஷயத்தையும் வடிவா ஒப்சர்வ் பண்ணுவார்கள். ஒரு பிரச்சனையை விளங்குவதற்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். பல பிரச்சனைகளை விளங்கின பின்புதான் இந்த பெரிய ஒரு பிரச்சனையை எம்மால் விளங்க முடியும். மூன்றாவது விஷயம், மூன்றாவது வழி. வாழ்க்கையில் இப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி ஒரு 2வது வழி இருக்கு. ஆனால் புத்திசாலி மனிதர்கள் 3வது வழியை கண்டுபிடிப்பார்கள். ஒருவர் சொல்லுகிறார், சயின்டிபிக்கலா கடவுள் ஒருவர் இருக்கார் என்று நிரூபிக்கப்படவில்லை, ஆகவே கடவுள் இல்லை என்று. கடவுள் இருக்கு என்று இன்னும் ஒருவர் சொல்லுவார். இந்த முதலாவது வழியில் போவர் சொல்லுவார், என்னுடைய வழிதான் சரி என்று. இவர் சொல்லுவார், இல்லை, கடவுள் இருக்கார் என்று. இப்படி மோதுவார்கள். ஆனால் இதுக்குள்ள 3வது வழியோட வருவார் புத்திசாலி மனிதர். புத்திசாலி மனிதருக்கு தெரியும், இந்த கடவுள் இருக்கு என்று சொல்லும் மனிதனுக்கு அவருக்கு கடவுள் தேவைதான். சில மனிதர்களுக்கு கடவுள் ஒன்று இல்லை என்றால் அவர்களால் வாழ முடியாமல் போய்விடும். அதே நேரம் கடவுள் இல்லை என்று சொல்லுபவரையும் வரவேற்பார். ஸோ இந்த புத்திசாலியாக இருக்கும் 3வது வழியை எடுக்கும் நபர் இவர்களோடு சண்டைக்கு போக மாட்டார். அதற்காக அவர் சமாளிக்க பார்க்கின்றார் என்றும் கூற இயலாது. இதுதான் உலகம். இவர் சொல்லுவதும் பிழை இல்லை, இவர் சொல்லுவதும் பிழை இல்லை. ஆனால் இந்த கடவுள் இருக்கு என்று சொல்லுபவர் மூட நம்பிக்கைக்குள் மாட்டப்பட்டு விட்டார் என்றால் அது தவறுதான். அதே போல இந்த 2வது வழியை எடுத்தவர் கடவுள் இல்லை என்று கூறும்போது அவர் இவரோடு சண்டைக்கு போக தேவையில்லை. 4வது விஷயம், புத்திசாலி மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சில மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் தங்களது வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் டென்ஷன் ஆவார்கள். சில நேரங்களில் அந்த பிரச்சனையோடு சண்டை போட பார்ப்பார்கள். ஆனால் புத்திசாலி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, அந்த பிரச்சனையை நான் எனது பிரச்சனை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளை அந்த பிரச்சனைக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், ஆனால் அந்த பிரச்சனை என்னை தேடி வந்துவிட்டது. இப்போது இந்த பிரச்சனை எனது பிரச்சனை, இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? எப்படி
இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவரலாம் என்று சிந்திக்க வேண்டும். ஆனால் முதலாவது விஷயம், எப்பவும் அந்த பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபுட்பால் மேட்சில் நான் தோத்து விட்டேன், என்ன செய்வது? எனது தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அடுத்த முறை ஃபுட்பால் மேட்சில் நான் வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். தோல்விகளையும் பிரச்சனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தோல்விகளிலும் பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எமது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகள் எமது கட்டுப்பாட்டில் இல்லை. நடக்கிற பல பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது ரகசியம், புத்திசாலி மனிதர்கள் சிஸ்டம்களை உருவாக்குவார்கள். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் இந்தா எடுத்தன் முடிக்கிறேன் என்று செய்ய இயலாது. பல விஷயங்களை நாங்கள் சிஸ்டமேட்டிக்கலாக தான் செய்ய வேண்டும். முதலில் இதை செய்கின்றேன், அதற்கப்புறம் இதை செய்கின்றேன், இறுதியாக இந்த வேலையை செய்து முடிக்கின்றேன். இங்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கிறது. புத்திசாலி மனிதர்கள் இப்படி சிஸ்டமேட்டிக்கலாக வேலை செய்வார்கள். அதேவேளை அவர்கள் தங்களுக்கு சிஸ்டம்களை உருவாக்குவார்கள். ஒரு பெரிய வேலையை செய்து முடிப்பதற்கு 5 நாட்கள் தேவை. முதலாவது நாள் என்ன செய்ய வேண்டும், இரண்டாவது நாள் என்ன செய்ய வேண்டும், இப்படி 5 நாட்களுக்கும் நாங்கள் வேலைகளை போட்டு வைக்க வேண்டும். 5 நாட்களில் வேலைகளை செய்து முடித்த பிறகு ஒரு சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே. இந்த 5 நாள் சிஸ்டத்தை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சிஸ்டத்தை நீங்கள் வேறொரு இடத்தில் பாவிக்கலாம். நல்ல நல்ல சிஸ்டங்களை நாங்கள் உருவாக்கும் போது அந்த சிஸ்டங்களை உடைப்பது கஷ்டம். அந்த சிஸ்டங்கள் மூலம் எமது வேலைகளையும் நாங்கள் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு சிஸ்டமை, உங்களுக்கென்று ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்கள். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வீட்டில் இருக்கும் ஒரு வேலையாகவும் இருக்கலாம். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் சிஸ்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த 5 விஷயங்களுக்கு எனது தனிப்பட்ட அனுபவங்கள், கருத்து இருக்கின்றது. உங்களுக்கு இதில் ஏதாவது கிடைத்திருந்தால் அது எனக்கு சந்தோஷம். மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.